வணக்கம். வெல்கம் டு பீமராஜா ஐஎஸ் யூடியூப் சேனல். என்ன செய்யும் சனி வக்ரம்? சனி எப்போது வக்ரம் ஆகின்றார்? வக்ர நிவர்த்தி ஆவது எப்போது? இந்த சனி வக்ர காலத்தில் சனி பயிற்சியின் போது 12 ராசிகளுக்கும் சொன்ன பலாபலன்கள் அப்படியே உல்டாவாக தலைகீழாக மாறுமா? சனி வக்ர காலத்தில் சனி சம்பந்தமான காரியங்கள் செய்யலாமா? பலன் தருமா? தராதா? சனியுடைய லக்னம் மகர கும்ப லக்னக்காரர்கள், சனியுடைய ராசி மகர கும்ப ராசிக்காரர்கள், ஜென்ம சனி, பாத சனி, விரய சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எப்படி இருக்கும்? சனி சாதகமாக இருக்கின்ற தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அதன் பிறகு கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. பிறகு ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல, மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. இப்படி சாதகமாக இருந்து பலன் பெறக்கூடியவர்களுக்கு அந்த பலன்கள் மாறுமா? இப்படியான சனி வக்ரம் பற்றிய நிறைய அன்பர்களுடைய கேள்விகள் இருக்கிறது. நிறைய பேர் ஃபோனில் கேட்டீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டீங்க, யூடியூப் கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த சனி வக்ரம் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். ஃபஸ்ட்டு சனி இப்போது இருக்கக்கூடிய வீடு கும்பம். கும்பத்தில் சனி இருக்கின்றார். இப்போ ஒரு வக்ரம் பெறார் அப்படின்னு, வக்ரம் அடைகிறார் அப்படின்னு சொன்னால், வக்ரம்னா பின்னோக்கி வருதல் அப்படின்ற அர்த்தத்தை கொண்டீங்கன்னு சொல்லும்போது, இவர் இந்த கும்பத்திலிருந்து அப்படியே மகரத்துக்கு வந்து விடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சனி வக்ரம்னு சொல்லக்கூடிய அந்த வக்ரத்திற்கு பலன்கள் பலம் அதிகம், மிக அதிகமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். நம்ம அந்த கேள்வியில் கேட்ட மாதிரி சனி சாதகமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம், பாதகமாக போகலாம். பாதகமாக இப்போ பலன் தரக்கூடியவர்களுக்கு பாதகம் இல்லாமல் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நம்ம 12 ராசிகளுக்கும் பலன்கள் கூட சொல்லலாம். ஆனால் இப்போது சனி வக்ரம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த மகரத்துக்கு வரவில்லை, கும்பத்திலே தான் இருக்கின்றார். வக்ரம் ஆனாலும் கூட கும்பத்திலேயே தான் இருக்கின்றார். சரியா? அது எப்போ அப்படின்னு பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஜூன் 19 சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்ர ஆரம்பம் ஆகின்றது. அப்போ சனி வக்ரம் ஆரம்பிக்கின்றார். ஐப்பசி மாதம் குரோதி வருஷம் நவம்பர் 4 2024 சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம்னா பின்னோக்கி வருகிறது. சதயம் 3ஆம் பாதத்தில் வக்ரம் அப்படியே பின்னோக்கி சதயம் 2ஆம் பாதத்திற்கு சதயம் 1ஆம் பாதத்திற்கு வருகிறார். அப்போது வக்ர நிவர்த்தி ஆகிவிடுகின்றார். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதியிலே ஆனி மாதம் 15ஆம் தேதி 10 நாள் டிஃப்ரென்ஸ் வக்ரகதி ஆரம்பம். ஆனால் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி ஆரம்பம். அப்பயும் கூட இதே கும்பம் தான். பூரட்டாதி 3ஆம் பாதம் வரைக்கும் கும்பம் தான். 4 தான் மீனத்துக்கு போவார். அப்புறம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, இங்கே 18ன்னா ஒரு 11 நாள் வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். அப்போ சதயம் 4ஆம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் வக்ரம், பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு சதயம் 4ஆம் பாதத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி ஆகிவிடுகின்றார். ஸோ சனி வக்ரம் ஆகின்றார், மாற்று கருத்து இல்லை. இந்த வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஆனி மாதத்திலிருந்து ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 5வது மாதம், ஏறக்குறைய 5 மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 4.5 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வக்ரகதியில் தான் சஞ்சரிக்கிறார். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பின்னோக்கி மகர வீட்டிற்கு வரவில்லை, தன்னுடைய கும்ப வீட்டிலேயே தான் இருக்கின்றார். அதனால் இந்த சனி வக்ரம் பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்லும்போது சனி இப்போது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள், 7 சனி நடக்கலை, அஷ்டம சனி நடக்கலை, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி நடக்கலை, அவர்களுக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கிறார். மேஷம், ரிஷபம், கன்னி, தனுசு இந்த ராசிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இது நல்ல செய்தியாக இருக்கும், மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஆனால் இப்போ ஜென்ம சனி கும்பம், பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம், விரய சனின்னு சொல்லக்கூடிய மீனம்,
அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம், கண்டக சனின்னு சொல்லக்கூடிய சிம்மம், அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய கடகம். இவர்களுக்கு சனி வக்ரம் இது வந்து அப்படியே முன்னாடி இருந்த நிலையிலிருந்து மாறி நல்ல பலன் தரும்னு நிறைய பேர் சொன்னாங்க. இவர் என்னடா இப்படி சொல்கிறாரு, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்களே, அப்படியா போயிடுச்சே கதைன்னு நினைப்பீங்க. நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வக்ரத்துக்கு கட்டாயம் பலன் உண்டு. ஒருவேளை இந்த சனி வந்து அஷ்டமத்தில் இருந்து கடக ராசிக்கு, கண்டக சனியாக சிம்ம ராசிக்கு, அர்த்தாஷ்டம சனியாக விருச்சிக ராசிக்கு, பாத சனியாக மகர ராசிக்கு, ஜென்ம சனியாக கும்ப ராசிக்கு, விரய சனியாக மீன ராசிக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்தால் இந்த வக்ரம் ஆகும்போது கட்டாயம் அந்த கஷ்டம் சரியாகும். உடல் உபாதை நோய் இருந்தால் சரியாகும், கடன் பிரச்சனை இருந்தால் அடைக்க முடியும், எதிரிகளால் பிரச்சனை இருந்தால் சரியாகும், குடும்பத்தில் நிம்மதியில்லை, கணவன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, பிஸ்னஸ், மனநிலை சரியில்லை, இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் அதிலேருந்து மீண்டு வருவீங்க. அதே போல் நல்ல பலன்கள் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷம் 11, ரிஷபம் 10, கன்னி 6, அப்புறம் தனுசு 3, அப்புறம் துலாத்துக்கு 5, மிதுனத்துக்கு 9. இது நான் முதல்ல சொல்லலை, இப்போ சொல்லிடுறேன். ஸோ மத்தியமான ஒரு நிலையில் இருக்கிறார். ரெண்டாவது இந்த துலாத்துக்கு அவர் நல்லவர், யோகாதிபதி, மிதுனத்திற்கும் பாக்கியாதிபதி நல்லவர். ஸோ அவங்களுக்கு 5, 9 இருக்கின்றார். அதனால் இவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் போதும் அது முழுக்க முழுக்க கைவிட்டு போய்விடாது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வீட்டை மாற்றவில்லை, இதே கும்பத்தில் தான் அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். வக்கரமாகி மீண்டும் நேர்கதிக்கு வந்து சஞ்சரிப்பார். அதனால் இந்த சனி வக்கரம் பற்றி மிகப்பெரிய அளவிற்கு பயிற்சி பலனாக சொல்லக்கூடிய அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். பின்னோக்கி இந்த வீட்டுக்கு வரல, ஆனால் சாரம்லாம் மாறுது, வக்கரம் அடைகிறார், அதெல்லாம் சரிதான். அதனால் கெடுபலன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு கட்டாயம் கெடுபலன் குறையும். நற்பலன் கிடைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு முற்றிலுமாக அந்த பலன் போய்விடாது. கொஞ்சம் அந்த பலன் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இந்த சனி வக்கரம் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி, ஒவ்வொரு சந்தேகம் இருக்கிறது. அதற்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏறக்குறைய 4.5 to 5 மாத காலங்கள் சனி வக்கரம் தான், ஆனால் பின்னோக்கி வரலை. ஸோ கெடுபலன் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு வக்கரம்ன்றது நல்ல விஷயந்தான். கெடுபலன் இதுக்கு பிற நடக்காது. நல்ல பலன் நடக்கக்கூடியவர்களுக்கு வக்கரம்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வந்து அந்த நல்ல பலன் 100%னா 75% அல்லது 50 வரைக்கும் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி நல்ல பலன்கள் கைவிட்டு போகாது, சரியா? ஸோ இந்த கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரும் நல்ல பலன் பெறணும் சொன்னால், இந்த கும்பத்தில் சனி இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் கலந்து கொள்ளுங்க. அதன் பிறகு கும்பம் சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடமாக வருகிறது. லாப ஆதாயஸ்தானம். உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கணும், மனம் வாக்கு காயத்தினால. அதாவது காயம்னா உடம்புனால நல்லதே செய்யுங்க, மனசுனால நல்லதே நினைங்க, வாக்குனால நல்லதே சொல்லுங்க, நல்லதே பேசுங்க. அப்புறம் இந்த வீடு வந்து பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் நண்பர்கள் சம்பந்தமான ஒரு ஸ்தானம். ஸோ எல்லாரையும் நண்பர்களாக பாவீங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க, யாரையுமே எனிமையாக ட்ரீட் பண்ணாதீங்க. அதாவது நகர்வலம் போகும்போது யுதிஷ்டனுக்கு எல்லாரும் நல்லவர்களாக தெரிஞ்சாங்க, துரியோதனனுக்கு எல்லாரும் கெட்டவர்களாக தெரிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நம்ம நல்லவர்களாகவே பார்க்கலாம், நல்லதையே பேசலாம், நல்லதையே நினைக்கலாம். ஏன்னா அந்த நண்பர்கள் ஸ்தானமாக இருக்கிறது. அதனால் அப்படி இருந்தால் கட்டாயம் இந்த கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலம் நல்லாயிருக்கும். அப்புறம் கும்பம் அப்படி சொல்லும்போது உயர்ந்த இடத்துல கோபுரத்தில் இருக்கக்கூடியது, உயர்ந்த இலக்கை கொண்டிருப்போம், அதை நோக்கி நாம் படிப்போம், அதை நோக்கி உழைப்போம், பயணிப்போம், கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இந்த சனி வந்து எல்லோருக்கும் நல்ல பலனை தரணும் சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இதுபோல் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் அதெல்லாம் வந்து என்னிடத்துல கேளுங்க. இதை பற்றியும் ஜோதிட சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், ஆன்மீக சம்பந்தமான நல்ல தகவல்களை அவ்வப்போது இந்த சேனலில் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல தகவலாக இருந்தால் பிறருக்கு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் இது போய் சேர நீங்கள் ஒரு பாலமாக இருங்கள். அப்புறம் ஜோதிடம் கற்றுக்கணும், ஜோதிடம் தெரிந்துக்கணும், ஜோதிடர் ஆகணுன்ற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள், இதையே நீங்கள் ஒரு இலக்காக கொண்டிருக்கீங்க, லட்சியமாக கொண்டிருக்கீங்க, படிக்கணும்னு நினைக்கிறீங்களுக்கு கட்டாயம் வந்து நான் இப்போது ஜோதிட வகுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இது நல்ல செய்தியாக இருக்கும். இந்த யூடியூப்லேயே ஜாயின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 60 வீடியோக்கள் வந்து பேசிக் அடிப்படை ஜோதிட பாடங்களாக நான் உங்களுக்கு பதிவேற்றி இருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிடம் பயிலலாம், கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கூட என்னிடத்தில் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம், சரியா? ஸோ நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.